ஆவின் தொழிற்சாலையில் பணியின் போது இயந்திரத்தில் முதலில் பெண்ணின் துப்பட்டாவும் தொடர்ந்து தலைமுடியும் சிக்கியதால் தலை துண்டாகி உடல் கீழே விழுந்து பெண் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் ஆவின் பால் பண்ணை உள்ளது. இந்த பால் பண்ணையிலிருந்து நாள் ஒன்றிற்கு ஏறத்தாழ 90,000 லிட்டர் அளவிற்கு பால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் பால் உற்பத்தி செய்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்படி நடைபெற்று வந்தது. அப்போது பால் உற்பத்தியாகி வெளியே வரும்போது அதனை டப்பில் அடுக்கி அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்த கார்த்திக் என்பவரது மனைவி உமா மகேஸ்வரி என்பவர் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரது துப்பட்டாவும் தொடர்ந்து அவரது முடியும் இயந்திரம் அருகில் உள்ள மோட்டாரின் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கியது. இதனால் உமா மகேஸ்வரியின் தலை துண்டாகி மெஷினிலும் உடல் கீழே தரையில் விழுந்து இரத்த வெள்ளத்தில் பலியானார். இதுகுறித்து தகவல் அறிந்த டிஎஸ்பி கந்தன், தாலுகா இன்ஸ்பெக்டர் வெற்றிச்செல்வன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உமா மகேஸ்வரி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இவர்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும், கணவர் கார்த்திக் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருவதும், இவர்களுக்கு 2 மகன் 1 மகள் இருப்பதும், காக்கலூர் பைபாஸ் சாலையில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தங்கி உமா மகேஸ்வரி ஆவின் பால் பண்ணைக்கு கடந்த 6 மாதமாக வேலைக்கு வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த அசம்பாவிதத்தின் காரணமாக காக்கலூர் பால் பண்ணையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பாக காணப்பட்டது. நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.